இங்கே இது 3வது கோவில், அங்கே அது 4வது கோவில். இங்கே வந்து சிலைகள் இருக்கும், இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சுத்தம் பண்ணுற பணி நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளூர் அண்ணா நீங்கள் உள்ளூர் அப்பப்போ சுத்தம் பண்ணிடுவீங்களா வந்து? ஓ அப்படியா, ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், எங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். வந்துட்டு இது மகாருத்ர வாலீஸ்வரம் தேவஸ்தானம்ன்றது கோயிலுடைய இந்த ஊரினுடைய பேரே. இந்த கோவில் வந்துட்டு 3 கருவறைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது வந்துட்டு இந்த ஏஎஸ்ஐனுடைய ரெக்கார்ட் பிரகாரம் வந்துட்டு மும்மூர்த்திகளுக்கான கோவில்னு பேர். ஆனால் ஆகம விதிமுறைப்படி மும்மூர்த்திகளுக்கு நேர்கோட்டில் இந்தியாவிலே கோவில் கிடையாது. அதனால் வந்துட்டு சிவன், விநாயகர், முருகருக்கான சன்னதி இது. சாமியுடைய பேர் வந்து ஸ்ரீ மகாருத்ர வாலீஸ்வரர். கணபதி, சண்முகனுடைய சிலைகள் எல்லாம் திருடு போயிடுச்சு. சில திருடே போயிடுச்சா? போனதுதான் முகலாயருடைய ஆட்சி காலத்துல சிதிலம் பண்ணப்பட்ட கோவில் இது. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற துவாரபாலகர் 6 பேர் இருப்பாங்க. ஒரு துவாரத்துக்கு வந்துட்டு 2 துவாரபாலகர். அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு யங்கா இருப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்க மெச்சூர்டா இருப்பாங்க, அண்ணாண்ட சைடு வந்துட்டு நல்லா வயசானவங்களா இருப்பாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டிசைன் இந்த மாதிரி தான். ஆமா, கோலங்கள் வந்து விநாயகர் சன்னதி, இது சண்முகனுடைய சன்னதி. அண்ணாண்ட இருக்கிறது வந்து மகிஷாசுர மர்தினின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய சன்னதி அங்க இருக்கிறது. இப்போதைக்கு உற்சவம் பார்க்கறதுனால நாங்கள் காளிகம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றி வச்சிருக்கோம். அது வந்து கார்த்திகை பிரம்மோற்சவம் 15 நாள் நடக்குங்க. அந்த கார்த்திகை தீபத்தோட சேர்ந்தது. 4ஆம் தேதி குடியேற்றி அங்கிருந்து 19 நாள் வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும். மிக பிரம்மாண்டமான கோவில், பூஜை கண்ட கோவில். இதெல்லாம் முற்று பெறாத கோவில் எல்லாம் கிடையாது, எஞ்சிய பாகங்கள். கோவிலுடைய எஞ்சிய பாகங்கள் கருவறை இல்ல முற்று பெறாத கோவில்னு பண்ணிருக்காங்களே. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்துட்டு பாதியிலே நிறுத்தினது. மன்னர் காலத்துல சிதலம் செய்யப்பட்ட கோவில். படையெடுப்பு ஆட்சி எல்லாத்துலயுமே சிலைகள் இருந்து அதெல்லாம் சிதலம் பண்ண அந்த பீசஸ் எல்லாம் வந்துட்டு கைடில எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, இதை சுத்தி இருக்கிற கலனிகள்ல அங்கங்க சிலைகள் எடுத்திருக்காங்க. கண்டுபிடிச்சாங்க. கோவிலுடைய கடற்காலத்துல போட்டு அங்க இருந்து ஆரம்பிக்கிறதா? வரைக்கும் பிரம்மாண்டமான கோவில் இது. காலத்தினுடைய நிர்ணயம், காலத்தினுடைய பிடியில மாட்டி கருவறை மாட்டி எஞ்சி நிற்கும். ஏன்னா அந்த நந்தியோட சிலையும் உடைஞ்சுதான் இருக்கு. சிதலமடைஞ்சதுதான். சிதலமடைப்பட்டது. இந்த கல்வெட்டு வந்து சோழர்களுடைய கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆயுட்காலம் வந்து 800 ஆண்டுகள் தான் பழசு. இது இந்த கல்வெட்டோடது. ஆனா கோவில் எல்லாம் ரொம்ப முதல்ல வந்துட்டு பல்லவர்கள் எல்லாம் திருப்பணி பண்ணி 100 வருஷம் ஆயிருக்கு. இல்ல, இது பல்லவர்கள் தான் கட்டினாங்க அப்படின்னா? பல்லவர்கள் தான் கட்டினாங்க. பல்லவர்கள் கோயில் ஆர்கிடெக்ட் தான் குடவரைகள். அது அப்புறமா காலங்கள் தாண்டி போயிட்டு சோழர்கள் எல்லாம் வந்துட்டு திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க. அந்த கோயில் 2வது லிங்கம் தான். அது முதல் லிங்கம் வந்துட்டு முழுமையா சிதலம் பண்ணி போனதாகவும் ராஜராஜன், அது சோழர்கள் வச்ச லிங்கம். அது இருக்கிற சாமி வந்துட்டு ராஜராஜன். பாருங்க, இது வந்து முழுமையான கோவில், சிதலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முழுமையான கோவில். நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நந்தியெல்லாம் அதுக்கு முழுமையான கோவில் உதாரணமே. நந்தி வந்து சிதலம் பண்ணிருக்காங்க பாருங்க, உடைச்சிருக்காங்க பாருங்க. முழுமையான கோவில். இவங்க தான் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். அதாவது வந்து ஒரு துவாரபாலகர் ஒரு வயசு கோலத்துல இருப்பாங்க. வயோதிக கோலம். யார் இவர்? வயோதிக கோலம். விநாயகர் சன்னதி, ஈஸ்வரனுடைய சன்னதி, தண்டி முண்டி. அங்க இருக்கிறது வந்து சண்முகனுடைய சன்னதி. சிலைகள் எல்லாம் வந்துட்டு காலத்தினுடைய வெளியில மாற்றி சென்று போயிடுச்சு. அவர் பேரு வந்துட்டு கிடையாது. கடம்பரிடம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கன்ஃபார்மா எங்களால சொல்ல முடியல. ஆனா இவங்க 2 பேரும் வந்து தண்டி முண்டி. இவங்க 2 பேரும் தண்டி முண்டி. இப்ப எல்லாத்துலயுமே சிலைகள் இருந்திருக்கு. சிலைகள் வந்து கண்ட கோவில். அது கொடிமரத்தோட கால் இல்லையா? 87 ஆடுகள், அப்புறம் 92 மாடுகள்னு சொல்லிட்டு 92 போட்டிருந்தாங்க. அது தெரியும். தெரியும். 87 93 சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு இந்த கோயில் பூஜைகள் புனஸ்காரங்களுக்காக தானமா வழங்கப்பட்டு விளக்கு எரிக்கிறதுக்காக அந்த இடத்துல இது பண்ணிருக்காங்க. ஓகே. கடைசி வார்த்தைகள் வந்துட்டு சிதைப்பவர் சிதைந்து போவார்னு சொல்லிட்டு சாபனை. இந்த கடைசி வார்த்தையா? இந்த கடைசி லைன் வந்து
இதுலேருந்து வர்றது ஆ வந்து சிலை பவர் சிதைந்து போவான்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அதாவது இந்த கோவில் ஏதாவது முற்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிதைந்து போவாங்கன்னு சொல்லிட்டு கல்வெட்டில் போட்டுருக்காங்க. இது வந்து 87 ஆடுவா அது? ஆமாம், ஆடு ஆடுகள் அந்த மாதிரி வந்துட்டு 93 மாடுகள்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. சித்திரை மேல தடாக ஓடை, அந்த ஓடை பேர், ஓடை பேர், அந்த ஓடையினுடைய பேரு. அதுக்கு மேல வந்துட்டு அந்த சமுத்திரம் கோயிலுடைய தீர்த்தவாரி பண்ணக்கூடிய குளம் வந்துட்டு பின்பக்கம் ஏரி இருக்கு, அங்க அந்த ஏரி, அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ண்ணா. ரெண்டுமே ஒரே கல்வெட்டு தான். இதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு அவங்க விளையாடுறதெல்லாம் கிடையாதுங்க. அது ஆக்சுவலா வாஸ்து சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. வாஸ்து, இது வாஸ்துவா? தெரிஞ்சதுன்னா தெரியவா சொல்லுவாங்க, பெரியவாளெல்லாம் சொல்லுவாங்க. அதான் இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. இதுல வந்துட்டு சாந்தி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது வாஸ்து சாந்தி பண்ணுவாங்க. சரி, அதுக்காக ஏற்படக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் வாஸ்து கட்டங்கள் அது எல்லாமே. அதாவது கோயிலுடைய பொசிஷன் வந்துட்டு அதுல வச்சு பார்த்தா கரெக்டா தெரியும். அப்படியா? ஆமா, கேம்பஸ் வச்சு பாத்தீங்கன்னா கோயிலுடைய டைரக்ஷன் தெரியும், எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க ரொம்ப அதிசயமா பார்க்க வேண்டியது நீங்க என்ன அப்படின்னா, நிறைய கோயில்கள்ல இந்த பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க, உருவங்கள் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து சிதலமடையில இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயற்கையான பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸ். இன்னும் அது அப்படியே அழியாம இருக்கு. பாதி அழிஞ்சிருச்சு, பாதி அழியாம இன்னும் இருக்கு. இதுல புடைப்பு சிற்பங்கள் எதுவும் கிடையாது இல்லையா பில்லர்ஸ்ல? கிடையாது. ஆனா அங்க அதுல ஒரு சில இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். தாமரை கமலங்கள் போட்டிருக்கு. என்ன இது கிளம்பின்னு சொன்னீங்க? சுண்ணாம்பு பில்டிங் தான். இப்போ இந்த கோவிலோட அப்படியே மேல பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சின்ன இந்த காலத்து முறைப்படி கட்டப்பட்ட மதில் சோறு மாதிரி தெரியுது இல்லையா? அது வந்து அங்கிருந்து தண்ணி டைரக்டா இங்க வரக்கூடாதுன்றதுக்காக கான்கிரீட் சோறு மாதிரி போட்டு தண்ணியை இப்படி கீழே இறக்கிருக்காங்க. இப்படி வந்திருக்கு. வெள்ளைக்காரன் நம்ம கோயில்களை பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கான். ஆனா கோயில் அழிக்கிறது ஃபுல்லா நம்ம ஆளுங்க தான். ஆனா அந்த காலத்திலேயே கீழே தண்ணி ஓடுறதுக்கு, உள்ள தேங்குற தண்ணி ஓடுறதுக்கு சின்ன பாதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஆனா வெள்ளைக்காரன் செஞ்சு கொடுத்தான் அப்படின்றது ஆச்சரியம். அந்த கோயில்ல எல்லாமே இருந்திருக்கு அப்ப இல்ல? ஏன்னா அந்த கேட்டுக்கு உண்டான இதெல்லாம் அந்த போட்டிருக்காங்களே, எல்லாமே இருந்திருக்கு. இது கருவறை மட்டும்தான். அந்த மண்டபம் ஃபுல்லா அங்க வரை இருந்திருக்கு. அங்க ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, அதுவும் இந்த கோயிலுக்கு சொந்தமா. கோயிலுடைய கிணறு அது. கிணறு ஆனா வந்துட்டு அப்படியே துண்டு போச்சு. இவங்க காம்பவுண்ட் போடுறதுக்கு துண்டு போச்சு. அதுக்கு முன்னாடி என்னமோ அந்த ஊருக்கு தண்ணி கொடுத்தது கிணறு, அந்த கிணறு தான். கோவில் முழுமையா இருந்ததுக்கு ஆதாரமே இங்க இருக்கு பாருங்க. ஃபுல்லா இங்க இருந்து அங்க வரைக்குமே இருக்கு. இது முழுமையான கோவில், முற்றுப்பெறாத கோவில்னு சொல்லி சொல்றாங்க. முழுமையான கோவில். ஃபர்ஸ்ட் 2 பார்த்தது முற்றுப்பெறாதது, அது முழுமையடையாதது. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க முழுமையடைஞ்சு மக்களோட பயன்பாட்டில் இருந்த ஒரு கோவில். முடிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுது. மொத்தம் 11 மன்னர்களுடைய கல்லறைகள் உண்டு. ஆனா ரகசியமா இருக்கு. இங்க இருக்கு கல்லறைகள். மொத்தமே மயான பூமி தான். எது? இந்த காம்பவுண்ட் சுத்தி ஃபென்சிங்கே மொத்தமே பொதுமக்கள் தாரிகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால கன்சர்வேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, பெரிய பொக்கிஷமா இருக்கும் போலயே. இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியல இந்த விஷயங்களை பத்தி. முற்றுப்பெறாத கோவில்னு தான் நிறைய வந்து காணொலிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருந்த ஒரு நண்பர் அவர் சொல்ற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. முற்றுப்பெறாத ஒரு கோவில் அப்படின்னா சுற்றி பிரகாரங்கள் இருக்காதுல்ல. இங்க பாருங்க, இதுல சம்திங் ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல, அதைத்தான் அவர் சொல்றாரு. ஃபுல்லா ஏதோ சம்திங் இருந்திருக்கு. அதில் மேலே ஏறி போறது மாதிரியான அமைப்புகள் இங்கே வச்சிருக்காங்க. அதுபோக கொஞ்சமா புடைப்பு சிற்பங்கள் மாதிரியான ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்க. மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு இருக்கும். இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. கருவறை இருக்கு, சிலை இல்லை. இது ஒரே ஒரு கருவறை தான். இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. இது வந்து மகேந்திரவர்மனின் பட்ட பெயர்கள் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.